அப்படின்னா மிதுன ராசி அப்படின்ட்டாலே வந்து நல்ல இன்ட்யூஷன் பவர் உண்டு. இவங்க வந்து அசாத்தியமான விஷயங்களை என்னைக்குமே யோசிச்சிருவாங்க. மிதுன ராசியில சந்திரன் இருக்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே மனசுல பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகுவை குறிக்குது. இவங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காருன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். திருவாதிரை இவர் பிறந்தது வந்து ராகு திசையில பிறந்திருப்பாரு. ராகுக்கு அடுத்து இப்போ குரு திசை இவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இவருடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்காரோ அந்த பாவம் இயக்கப்படும். அந்த வழியில என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே இவருக்கு கிடைக்கும். இப்போ பொதுவா எடுத்து பலன் பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு ராகு கேதுவுடைய அமைப்பும் இவருடைய சந்திரனுடைய அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பார். நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், நான் ஏதாவது லேர்ன் பண்ணணும், நான் செய்யணும். நிறைய அட்டம்ஸ், நிறைய கற்பனை மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கற்பனையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இது பண்ணுவோம், அது பண்ணுவோம். ஒரு சின்ன ஆசோலேஷன் கொடுக்கும். இருந்தாலும் சந்திரன் அந்த இடத்துல இருக்கனால எப்பவுமே இன்ட்யூஷன் பவர் உண்டு இவங்களுக்கு. இவங்க கொஞ்சம் எப்படின்னா ஃபாஸ்ட் கம் ஸ்லோலானஸ் மாதிரி. ஒரு விஷயத்த டக்குன்னு பிடிச்சிருவாங்க. இல்லை இது இல்லை, வாங்க முன்னாடி இருந்து தேடுவோம், மறுபடியும் இன்னொரு ட்ரை பண்ணி இன்னொரு விஷயத்த அடைஞ்சிருவாங்க. இவங்க வீட்டில் இவங்க முன்னோர்களில் துணையை இழந்தவங்க உண்டு. ஏதோ ஒரு கணவனை இழந்தவங்களோ மனைவி இழந்தவங்களோ ரொம்ப காலமா உண்டு. எப்படின்னா தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு உதாரணம் சொல்றேன். தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா பாட்டி சின்ன வயசுல இருந்திருப்பாங்க. தாத்தா 85-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இறந்திருப்பாரு. அல்லது தாத்தா சின்ன வயசுல இருந்து பாட்டி 90-80 வயசு வரைக்கும் வாழ்ந்து இருந்திருப்பாங்க. இப்படி இருந்தா இவர் திருவாதிரை.